சார் நவம்பர் இறுதி டிசம்பர்லாம் வந்து பயங்கர மழை காத்திருக்குன்றீங்க. அது எந்த அளவுக்கு சார் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? அதுக்கு இப்போதே தயாராகிக்கலாமா? அந்த மழை குறித்த விவரங்களையும் எங்களுக்கு சொல்லுங்க சார். கண்டிப்பாக. அதாவது தற்பொழுது இந்த நிகழ்வு 17ஆம் தேதி வரைக்கும் சென்னைக்கு இருக்கிறது. அனைத்து மாவட்டங்களுக்கும் 17ஆம் தேதி வரை இருக்கிறது. தென்கோடி மாவட்டம், தென் மாவட்டங்களுக்கு 18ஆம் தேதி வரை இருக்கிறது. இந்த மழைப்பொழிவு விவசாயத்துக்கு ஏற்ற மழைவாகவும், கொஞ்சம் தாழ்வான பகுதி இருந்தால் கொஞ்சம் பாதிக்கும் மழையாக இருக்கலாமே தவிர இது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய மழை அல்ல. அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு வந்து 21, 22 தேதிகள், அதாவது 18க்கு பிறகு 2 நாள் இடைவெளி கொடுக்கும். 19, 20ல 2 இடைவெளி கொடுத்து 21, 22 தேதிகளிலே குமரிக்கடல், அதாவது இலங்கைக்கு தெற்கு பகுதியில குமரிக்கடல் பகுதி நோக்கி கன்னியாகுமரி முனைக்கு தெற்கே ஒரு காற்று சுழற்சி வரப்போகிறது. இதனால தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் 21, 22 தேதிகள்ல அதுவும் ஒரு பெரிய மழையாக இருக்காது, அளவான மழை பொழிவாக கொடுக்கும். 22 தேதியில தெற்கு அந்தமான் சுமத்ரா தீவு அருகே உருவாகக்கூடிய ஒரு காற்று சுழற்சி மெல்ல இலங்கைக்கு நெருக்கமாக வந்து வரக்கூடிய 24, 25 தேதிகளிலே தீவிரமடைந்து 26, 27, 28ஆம் தேதி வாக்குல இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரத்திற்கு மிக நெருக்கமாக வந்து தமிழ்நாட்டின் கரையை வடகடலோரம் டெல்டாவுக்கு எங்காவது இடத்துல கரை கடக்கலாம். அப்படி கரை கடந்ததுன்னா அது காற்று பாதிப்பை ஏற்படுத்துகிற பொழுது தெரியல, ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். அது எந்த இடத்துல கரை கடக்கும், எந்த இடத்தை மையமாக வைத்து கரை கடக்கும், அப்போ காற்று குவிதல் எங்கே இருக்கும் அப்படின்னா வரக்கூடிய நாட்கள்ல சொல்ல முடியும். ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டிற்கு இந்த மாத இறுதி நிகழ்வு அதிக மழைப்பொழிவை தரக்கூடியது. அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை தரும். ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல அதிக மழைப்பொழிவை தரும். அது கடலோர மாவட்டங்களுக்கு அதிக மழைப்பொழிவை தருவதற்கு காத்திருக்கு. இலங்கைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் அது கனமழை பொழிவை தருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது நெருங்கி வந்து உருவாகி நெருங்கி வரும் பொழுதுதான் அதை உறுதிப்படுத்தலாம் எந்த மாவட்டம்னு. ஆனால் பாதிக்கும் மழைப்பொழிவு தமிழ்நாட்டிற்கு ஒரு சில இடங்கள்ல இருக்கலாம். அது சென்னையா அல்லது டெல்டாவா கடலூரான்னு சொல்ல முடியாது. அதாவது கொஞ்சம் தாழ்வான பகுதியில கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். அதுதான், அப்படிதான் தெரியுது. இதை விட டிசம்பர் மாதம், அதாவது 27ஆம் தேதி 28ஆம் தேதி இந்த நிகழ்வு இங்க மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அந்தமான் கடற்பகுதிக்கு தென்சீன கடற்பகுதியிலிருந்து ஒரு நிகழ்வு வரும். அது 28, 29 தேதிகளிலே வந்து தமிழ்நாட்டை வந்து டிசம்பர் 1, 2, 3 தேதிகள்ல தொட்டு அந்த டிசம்பர் 3ஆம் தேதி 4ஆம் தேதி அந்த 3 நாள், டிசம்பர் முதல் 3-4 நாளைக்குள்ளர ஒரு அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். அது ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் தான். இப்படி டிசம்பர்ல மேலும் 13ஆம் தேதிக்குள்ளர மேலும் ஒரு நிகழ்வு என்று டிசம்பர் 13க்குள்ளரே 3 ஸ்ட்ராங் சிஸ்டம் இருக்கு. அதுவே நிறைய மழைப்பொழிவை தரும். அது நெருங்கி வந்தாதான் எந்த மாவட்டத்துக்கு தரும்னு சொல்லலாம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு சராசரிக்கு கூடுதல் மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்குன்னு சொல்லலாம்.